சமூகத்தை செதுக்கக்கூடிய ஒன்றாக கடை இருக்க வேண்டும். மார்கழியில் மக்கள் இசை 6ஆம் ஆண்டு தொடக்க நிகழ்ச்சியில் கனிமொழி எம்பி பேச்சு. இயற்கையின் கோர தாண்டவத்தால் உயிரிழந்த ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் எனது பணிவான அஞ்சலி. 2004 டிசம்பர் 26 சுனாமி பேரடியில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி அதிமுக பொதுச் செயலாளர் EPS சமூக வலைதளத்தில் பதிவு. 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றும் ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்க தமிழ்நாடு அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். பள்ளிகளில் நாய்க்கடி சம்பவங்களை தடுக்க பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை வெளியிட்டது CBSE. நாய்க்கடி சம்பவங்களை தடுக்க பள்ளி வளாகத்தில் பாதுகாப்பை உறுதி செய்து அனைத்து CBSE பள்ளிகளிலும் ஒரு நோடல் அதிகாரியை நியமிக்க உத்தரவு. உழைப்பாளி மக்களுக்கு எதிராக பேசுவதையே வாடிக்கையாக கொண்டுள்ளார் சீமான் என CBM மாநில செயலாளர் பி. சண்முகம் விமர்சனம். 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரியும் தொழிலாளர்கள் குறித்த சீமானின் விமர்சனத்திற்கு கடும் கண்டனம். தேமுதிகவுக்கு 6 தொகுதிகள் தரப்படும் என வதந்தி பரப்பியது திமுக தான். பிரேமலதாவின் சாபம் திமுகவுக்கு தான் பொருந்தும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. தமிழ்நாட்டின் தலைமை பொறுப்பை விஜய் ஏற்கும் வரையில் ஓய மாட்டோம். தாவைக்கு நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் திருப்பூரில் பேச்சு. தமிழகத்தை ஆள்வதற்கு தமிழ் மொழியை ஒரு பிறந்திருக்கிறார். நாளை தமிழ் மொழியை ஆளப்போகிறார். அந்த தலைவர் வர வேண்டும் என்று மக்கள் சக்தி ஒன்று கூடியிருக்கிறது. இளைஞர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள். 2026 என்பது 234 தொகுதியும் அவர் வெற்றி பெறுவார். எந்த சக்தியாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது என்பதை நான் நேரத்தை பணிவன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த அழுத்தமும் தனக்கு கிடையாது என டிடிவி தினகரன் பேட்டி. பல சோதனைகளை தடைகளை தாண்டி பயணித்துக் கொண்டிருக்கும் கட்சி அமமுக எனவும் விளக்கம். எங்களுக்கு எது தேவையோ அதை உறுதியாக தைரியமாக செய்யக்கூடியவர்கள். தைரியமாக செய்வோம். நாங்க எத்தனையோ சோதனைகளை டிடிவி தினகரனோ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் கடந்து வந்திருக்கிறோம். லஞ்சம் வாங்கிய வழக்கில் பாய்லர் பிளான்ட் காவலர் நிலைய தலைமை காவலருக்கு 3 ஆண்டுகள் சிறை. திருச்சி ஊழல் தடுப்பு வழக்கு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. கொடைக்கானலில் பேருந்துக்கு வழிவிடாமல் சென்றதால் தட்டி கேட்ட அரசு பேருந்து ஓட்டுநரை தாக்கிய கேரள மாநில சுற்றுலா பயண இளைஞர்கள். ஆத்திரமடைந்த உள்ளூர் மக்கள் அந்த இளைஞரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. போக்குவரத்து பாதிப்பு. இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறை அராஜக போக்குடன் கைது செய்ததற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். 4.5 ஆண்டுகளாக ஆசிரியர்களை போராட விட்டு வேடிக்கை பார்க்கும் திமுக அரசின் பாசிச போக்கு வெட்கக்கேடானது என காட்டம். வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியானதற்கு பிறகு 1,83,111 பேர் புதிதாக பெயர் சேர்க்க விண்ணப்பம். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். சென்னை போரூர் மவுண்ட் சாலையில் மெட்ரோ ரயில் கட்டுமான பணியின் போது சாலையில் சென்ற வாகனங்கள் மீது ராட்சத கற்கள் விழுந்ததால் அதிர்ச்சி. கார் சேதமடைந்த நிலையில் நூலடியில் தப்பிய 2 சக்கர வாகன ஓட்டிகள். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கடற்கரையில் உள்ள புகழ்பெற்ற டேனிஸ் கோட்டை அருங்காட்சியகத்தில் போர்வாள் மாயம். தொழில்துறை கட்டுப்பாட்டில் உள்ள அருங்காட்சியகத்தில் போர்வாள் மாயமானது தொடர்பாக காவல்துறை விசாரணை. வங்காளதேசத்தில் சுதந்திரமான நியாயமான தேர்தல்களை இந்தியா ஆதரிக்கிறது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கருத்து. பாகிஸ்தானின் அணு ஆயுதங்கள் குறித்து கடந்த 2001ஆம் ஆண்டிலேயே அமெரிக்காவிடம் எச்சரித்த ரஷ்ய அதிபர் புட்டின். அப்போதைய அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷ்ஷுடன் புட்டின் நடத்திய பேச்சுவார்த்தை ஆவணங்கள் கசிந்ததால் வெளியான தகவல். விஜய் ஹசாரே கோப்பை தொடரில் குஜராத் அணிக்கு எதிரான போட்டி. விராட் கோலி, ரிஷப் பண்ட் அதிரடியால் டெல்லி அணி அபார வெற்றி.